மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சாதாரணமான ஒரு கதையாக யாராலையுமே பார்க்க முடியாது. ஆனா வெளியில இருந்து பார்க்கவங்களுக்கு நீங்க மிகவும் அமைதியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு அனைவரும் தெரிந்து கொள்வாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? அது ஒரு அமைதியான ஒரு தியாகத்தின் ஒரு வரலாறு மாரி இருக்குங்க. யாராவது ஏதாவது ஒண்ணு கேட்டாங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு மத்தவங்களுக்காக நீங்க எல்லாமே ஓடி ஓடி பண்ணி குடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டும் இருக்கும். உங்களுக்கு தியாகத்தின் ஒரு வரலாறு அப்படின்னு ஒரு அவார்டு குடுத்தா, அத உங்களுக்கு நிச்சயமா குடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு தியாகத்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிச்சயமா பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்க எப்போதுமே நான் இருந்தா போதும், மத்தவங்க நிம்மதியாக இருக்கணும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. எப்பொழுதும் அந்த ஒரு இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னா, அந்த ஒரு இடத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் எந்த விதமான குறைகளும் இருக்கக்கூடாது. முக்கியமா பண குறைகள், மனதுல எந்த விதமான குழப்பங்கள் எதுவுமே இல்லாம அவங்களுடைய வாழ்க்கை தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. அதனால தாங்க இதுவரைக்கும் எல்லா விதமான மனிதர்களும் அவங்களுடைய தேவைகள் முடிந்ததும் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். அது நடந்தது மட்டுமல்லாம, அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத சில பிரச்சனைகளையும் நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். மத்தவங்க நிம்மதியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அந்த மனசுக்கு உலகம் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? நீங்க மத்தவங்களுக்கு அன்பைத்தான் கொடுத்திருப்பீங்க. அன்பு மட்டும் கிடையாது, உங்களுடைய தியாகங்கள், உங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்கள், பணங்கள் என அனைத்தையுமே கொடுத்து மத்தவங்களுக்கு நீங்க உதவி பண்ணியிருப்பீங்க. அதற்கு அவங்க என்ன தெரியுமா கொடுத்திருப்பாங்க? நீங்க இல்லாத மாதிரி நடந்து கொள்வது, உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்துல யாரும் இல்லாம போன மாதிரி ஒரு வெறுமையானது உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தியிருப்பாங்க. அது ஒரு காயம் மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு அமைதியான ஒரு உடைதல். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பாங்க. இதுவும் உங்களுடைய மனதிற்குள்ள தேவையில்லாத பிரச்சனையும் நிச்சயமாக உண்டாக்கியிருக்கும். இந்த உடைதலை உருவாக்கிய 3 சம்பவங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். இந்த சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து அதிலிருந்து உங்களால வெளிவரக்கூட முடியாது. அந்த அளவுக்கு சில தாக்கங்களை உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும். ஒரு நாள் உங்களுடைய நெருங்கிய நண்பரோ இல்லைன்னா நெருங்கிய உறவினரோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில சிக்கி இருந்திருப்பாங்க. முதல் போன் உங்களுக்கு தான் வந்திருக்கும். இல்லைன்னா அந்த தகவலும் உங்களுக்கு எப்படியாவது தெரிஞ்சிருக்கும். அவங்க அழுதபடி உங்களை தேடி வந்திருப்பாங்க. இல்லைன்னா நீங்க கூட அவங்கள தேடி போயிருப்பீங்க. ஆனா எப்படியோ ஒண்ணு நடந்திருக்கும். நீங்க உங்களுடைய வேலை, உங்களுடைய நேரம், உங்களை விட்டுட்டு அதை எல்லாத்தையும் நீங்க விட்டுருப்பீங்க. விட்டு அவங்கள காப்பாத்துவதற்காக நீங்க போயிருப்பீங்க. நம்ம எது எது போனாலும் சரி, அதை நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி உறவுகளை நம்ம விட்டு விடக்கூடாது அப்படின்னு நினைத்து எல்லாத்தையும் நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு இவங்களுக்காக ஓடி வந்திருப்பீங்க. ஓடி வந்து போய் நின்று அவங்கள நீங்க காப்பாத்திருப்பீங்க. இன்னும் சில மாதங்கள் ஆகும். அந்த பிரச்சனையில இருந்து அவங்க வெளியே வந்து அவங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்துல நல்லா போய்கிட்டு இருக்கும். சில மாதங்களுக்கு பிறகு என்ன தெரியுமா ஆகும்? நீங்க அதே ஒரு நிலைமைக்கு வந்திருப்பீங்க. அவங்க பட்ட ஒரு கஷ்டம் போல இல்லாம, நீங்களும் பணமோ இல்லாமலோ, இல்லைன்னா நடு ரோட்ல கூட நீங்க நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கு நீங்க போன் பண்ணி பார்ப்பீங்க. அவங்கள நீங்க எப்படியாவது அழைத்து கூட பார்ப்பீங்க. ஆனா இப்போது அவங்க பிஸியா இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நான் பிஸியா இருக்கேன். என்னால இப்போ வர முடியாது அப்படின்னு மறுத்திருப்பாங்க. அப்போ நீங்க நினைச்சு பார்ப்பீங்க. நான் அவங்களுக்காக வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்தேன். என்னுடைய நேரத்தையும் விட்டுட்டு வந்தேன். அவங்களுக்காக நான் எல்லாமே பண்ணேன். ஆனா இவங்க இந்த ஒரு நேரத்துல நான் ஏதாவது உதவி பண்றேன் என்னால முடிஞ்சதா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. வார்த்தை கூட சொல்லாம நான் பிஸியா இருக்கேன்னு சொன்னது இங்க பெரிய அளவுக்கு உங்களுடைய மனதை நிச்சயமா உடைச்சிருக்கும். இந்த ஒரே ஒரு தருணம் தாங்க உங்களுக்கு நான் அவங்க வாழ்க்கையில இருந்தேனா என்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நாள்ல நடந்தே இருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமாண்ட் வாயிலாக கூறுங்க. இன்னொரு நாள்ல என்ன தெரியுமா நடந்திருக்கும்? குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஒண்ணு ஏற்பட்டிருக்கும். யாரும் கவனிக்காத ஒரு இடத்துல நீங்க அமைதியாக அதை சரி செஞ்சு கொண்டு இருப்பீங்க. ஆனா அது யாருக்குமே தெரியாது. அந்த சிக்கலை வெளியே சொன்னா எல்லாருமே பயந்துருவாங்க. நம்ம குடும்பமும் குடும்பத்தோட மானமும் போயிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு சிக்கலை நீங்க சரி செஞ்சு கொண்டு இருப்பீங்க. யாரும் கவனிக்காத ஒரு நேரத்துல நீங்க சரி செய்வீங்க. அமைதியாக பண்ணி கொண்டு இருந்திருப்பீங்க. எல்லாம் நன்றாக முடிஞ்சிருக்கும். அந்த ஒரு சிக்கலை நீங்க தீர்த்தே முடிச்சிருப்பீங்க. ஆனா அந்த புகழ் வேறு ஒருவருக்கு சென்றிருக்கும். உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினருக்கு வேறு ஒருத்தவங்களுக்கு சென்றிருக்கும். ஆனா அந்த ஒரு புகழ் உங்களுக்கு தேடி வந்திருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். நீங்க பார்த்து கொண்டே இருப்பீங்க. அந்த அமைதி தாங்க உங்களுடைய கண்ணீராக மாறி இருக்கும். ஏன் இந்த ஒரு அமைதி ஏற்படுது, எதற்காக ஏற்படுதுன்னு உங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் அந்த ஒரு அமைதி உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்பட்டு அது உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீராக நிச்சயமா வெளியே வரும். இந்த மாதிரியும் ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். இன்னொரு நாள் 3வது நாளா என்ன தெரியுமா நடந்திருக்கும்? நீங்க நம்பிய ஒருத்தவங்களுக்கு உங்களுடைய வாய்ப்பை கிடைக்க நீங்க பின்னால் இருந்து தள்ளி உதவி இருப்பீங்க. அவன் நல்லா இருக்கட்டும், நம்முடைய வாய்ப்பு போனா கூட போட்டோம். ஆனா அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்க அவங்க முன்னேறி போகணும் அப்படின்னு எவ்வளவோ உதவிகளை நீங்க அவங்களுக்காக செஞ்சிருந்திருப்பீங்க. அவங்களுக்காக அந்த ஒரு உதவி செய்து அவங்க ஒரு நல்ல ஒரு வேலைக்கோ, நல்ல ஒரு இடத்திற்கோ நீங்க அனுப்பி வச்சிருப்பீங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்ச உதவியை வைத்து அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க உயர்ந்தும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா போயிருப்பாங்க.
உங்களை அறிந்த மாதிரி கூட அவங்க நடந்து கொள்ள மாட்டாங்க. உயர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க யாரோ போல அவங்க நடந்து கொள்வாங்க. இது உங்களுடைய மனதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு துரோகம் மாதிரி தோன்றும். மறுபக்கம் மிகப்பெரிய ஒரு காயத்தையும் நிச்சயமா உங்களுடைய மனதுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். நீங்க செஞ்ச நல்லதுக்கு மத்தவங்க பெயர் வாங்கக்கூடிய அனுபவமும் உங்களுக்கு நிச்சயமா புதிதாக இருக்காது. நீங்க ஒருத்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்காக வழி எவ்வளவோ செஞ்சிருப்பீங்க. ஆனா அவங்களுடைய வெற்றியில உங்களுடைய பெயரானது நிச்சயமா இல்லாம போயிருக்கும். நீங்க ஒரு குடும்பத்தை காப்பாத்திருப்பீங்க. ஆனா அந்த குடும்பம் உங்களுடைய பங்களிப்பை நினைவில் கூட வச்சிருக்காது. இந்த அனுபவங்க தாங்க உங்களுக்கு நான் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கணுங்கிற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள எழுப்பிக் கொண்டே இருக்குங்க. ஒரு சிறிய தவறு கூட உங்களிடம் நிச்சயமாக ஒரு பெரிய குற்றமாக மாறிய ஒரு தருணங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். ஒரு நாள் நீங்க ஒரு விஷயத்த தவற விட்டிருப்பீங்க. அது பெரிய விஷயமா உங்களுக்கு கூட இருக்காது. ஆனாலும் சிலர் அதையே பிடிச்சுக்கிட்டு உங்களை முழுவதுமாக குறை சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஒரு தருணத்துல நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள நான் இவ்வளவு செய்தது எல்லாம் யாருக்கு தெரியாதாங்கிற ஒரு வழி உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்குங்க. இருந்து உங்களை இன்னும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும். நீங்க எப்போதுமே எல்லாத்தையும் சரி செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷங்க. பிறருடைய வாழ்க்கையில சீராக்க முயற்சி செய்வீங்க. ஆனா அந்த ஒரு முயற்சியில உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கவனிக்க மறந்திருப்பீங்க. ஒரு நாள் நீங்க அதை உணர ஆரம்பிப்பீங்க. இந்த வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகுதான் அது உங்களுக்கு நிச்சயமா உணரும். உங்களுடைய கனவு, உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய ஆரோக்கியங்கள் இதெல்லாம் பின்தள்ளப்பட்டிருக்கும். இதை பற்றியெல்லாம் இந்த ஒரு நேரத்துல நீங்க யோசித்துக் கொண்டிருப்பீங்க. ஆனா இப்பொழுது யோசித்து என்ன செய்ய? இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துருச்சு. நான் இது வரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியான ஒரு திருப்பம் ஆரம்பமாகும். ஆனா அந்த ஒரு திருப்பம் யாருக்குமே தெரியாது. ஏன் உங்களுக்கு கூட தெரியாது. எப்படி அந்த ஒரு திருப்பம் ஏற்பட்டு நம்முடைய வாழ்க்கை எப்படி உயர்ந்தது அப்படின்னு உங்களுக்கே தெரியாம நீங்க முழிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். அது ஒரு பெரிய சத்தமில்லாத ஒரு மாற்றமாக இருக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதை பார்த்து. ஆனா மிகவும் ஆழமான ஒரு மாற்றமா இருக்கும். நீங்க இதுவரை அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதிகமாக யோசித்தாலும் பல வாய்ப்புகளை நீங்க இழந்திருப்பீங்க. சில வாய்ப்புகளை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு அதற்காக நீங்க இவ்வளவோ யோசிச்சு எவ்வளவோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் அந்த வாய்ப்புகள் உங்க கையை விட்டு நிச்சயமா நழுவி இருக்கும். இனிமே நீங்க யோசிக்காமலே உங்களுடைய உள்ளம் சொல்வதை கேட்டு நீங்க முடிவு எடுப்பீங்க. இதுவரைக்கும் நீங்க யோசிச்சு யோசிச்சு எடுத்த முடிவுகள் எல்லாம் உங்களுடைய கையை விட்டு நிச்சயமா சென்றிருக்கும். ஆனா இனிமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை நீங்க மற்றவங்களை பத்தி யோசிக்காம உங்களை பத்தி நீங்க யோசிச்சு எடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தி கொடுக்கும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு புதிய ஒரு வேலை வாய்ப்பு நிச்சயமா வந்திருக்கும். நான் இதை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு செய்ய முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பயமானது இருக்கும். அந்த பயத்தினால அந்த ஒரு வேலை மற்றவங்களுக்கு போயிருக்கும். செய்யவா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு கொண்டே இருந்திருப்பீங்க. அந்த ஒரு யோசனையால அந்த ஒரு வேலையோ அந்த ஒரு வாய்ப்போ மற்றவங்களுக்கு நிச்சயமா போயிருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க பயப்படாம அதை ஏற்றுக்கொண்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமா ஏற்படுத்திருக்கும். ஒரு புதிய உறவு வந்தா கூட சந்தேகப்படாம நீங்க அனுபவிக்கணும். அவங்க கூட சேர்ந்து நீங்க வாழ கத்துக்கிடணும். அவங்க கூட சேர்ந்து நீங்க ஊரை சுத்த அந்த மாதிரி சில விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டுக்கணும். ஆனா அவங்கள போட்டு நீங்க சந்தேகப்படக்கூடாது. எடுத்த உடனே அவங்க நீங்க சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை நிச்சயமா உங்களுக்கு தள்ளாக்கப்படும். எனவே இந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு நிச்சயமா பலன்களை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீங்க எப்போதுமே பிறரை பத்தி கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. ஆனா உங்களை பத்தி யாரிடமும் நீங்க சொல்லவே மாட்டீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நபர் நிச்சயமா வருவார். அவர் முன்னிலையில் நின்று உங்களுடைய மனசை திறந்து பேசுவார். நீங்களும் உங்களோட இருக்கக்கூடிய குறைகள் உங்களை பத்தியும் நீங்க எல்லாத்தையும் நீங்க